வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லாடா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லாடு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். நான் கிம் ஜான் சியோல். கொரியாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூல் கிராஜுவேட் தான் நான். அது சாதாரணமாக அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் நேற்று நான் இந்த கேம் விளாடும்போதே இந்த கேமுக்குள்ளே வந்துட்டேன். அதுவும் இந்த டீமன் கிங் கிரீடாஸாக மாறி இருக்கு. இப்போ நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கிற இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னா, பலாட்டின் பிளட்டுங்கிற ஒரு பிளட்டை வச்சு ஏஷியன் ஹீரோவாக கலப்புவாங்க. அந்த ஹீரோ வந்து இருக்கிற எல்லா டீமன்ஸையும் கொண்டு கடைசியில் இந்த டீமன் கிங்கையும் கொண்டு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவான். ஏன் நான் எவ்வளோ சொல்கிறேன்ல, இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால உங்களால் ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லும்போதே ஒருத்தன் லார்ட் கிரீடோஸ் அப்படின்னு வரான். எய்டே செஃபிரோஸ் லெவல் 15 அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் வந்து சொல்றான், டீமன் கிங் போருக்கு நம்ம எல்லாருமே தயாராகிட்டோம். வெளியே பார்த்தா வேட்டையாடுறதுக்கு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா என்னோட பசிக்கான தீனி போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதோட அவனோட லெவல் காட்டுறாங்க. பார்த்தவன்னு சொன்னா 534 இருக்கு. அதோட அவன் பேர் அசுரா. இப்ப இன்னொருத்தன் சொல்றாங்க, நமக்கு இந்த கொடுமையான இடத்துல இருந்து விடிய காலம் பிறக்க போகுது. இப்ப நமக்குள்ளேயே நம்மளே யாரும் கொண்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. பார்த்தா இப்பதான் காட்டுறாங்க, கோல்டு மோனார்க் ஷிகிரி 532 லெவல். இப்ப அவங்க கத்துறாங்க, ஹியூமன்ஸை கொல்லுவோம், எல்ப்ஸை மிதிப்போம். இப்போ இன்னொருத்தரை காட்டுறாங்க, ஆர்ச் டியூக் லெவல் 555. ஹேர்டா. இன்னொருத்தன் சொல்றான், எல்லாரையுமே சாப்பாடா மாத்துவான். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, அவன் பேரு பால் 539 லெவல். இப்ப கூட்டமா டீமன்ஸ் இருக்கும் போது அவங்கள பார்த்துட்டு ஹீரோ கத்துறான், டீமன் கிங் ஆர்மி எல்லாரும் இங்க கவனிங்க. இப்ப எல்லாரும் லைன்ல வந்து நின்று அவன் ஹீரோ என்ன சொல்ல போறான்னு பாக்குறாங்க. பார்த்தா இப்ப ஹீரோ சொல்றான், நான் கிரீடோஸ் த டீமன் கிங் எல்லா டீமனுக்கும் ஆர்டர் போடுறேன். இன்னையோட நம்ம இந்த வார நிறுத்த போறோம். நம்ம இனிமே ஃபார்மிங் பண்ண போறோம். இதை சொன்னோனையும் போதும் எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 4 ஜெனரலுமே கத்துறாங்க, இதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவங்க கத்துறத பார்த்துட்டு ஹீரோ பயத்துல கத்துறான், ஐயோ இவனுக்கு என்ன பார்க்க இவ்வளவு கொடூரமா இருக்கிறானுங்கன்னு அப்படியே நான் மனசுல நினைச்சுக்கிட்டு கத்தும் போது அவன் கத்துறதை பார்த்துட்டு இந்த 4 பேரும் பயப்படுறாங்க. ஐயோ அவர் கோபப்படுறாரு. இப்ப ஹீரோ சொல்றான், இந்த வாரம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு நோட்டிபிகேஷன் காட்டுறாங்க, நீங்க 20வது தடவை இந்த கேமை விளையாட போறீங்க. ஏஜெட் கிமிச்சி லெவல் 9990. கண்டிப்பா நம்ம அவங்க கையால தான் சாவோம் அப்படின்னு ஹீரோ முடிக்கிறான். இப்போ சீனை அங்கேயே கட் பண்ணிட்டு, நான் ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதோட ஃபார்மிங் தான் என்னோட மெயின் கோர்ஸ். நான் என்ன நினச்சேன்னா ஒரு பணக்கார ஃபார்மராக மாறுவேன்னு. ஆனால் நான் அப்படி நினச்சதுனால ஏஸாக இருந்தேன். எல்லா கோர்ஸ்லையுமே ஏஸுன்னு இருப்பாங்க. அது மாதிரி நான் ஃபார்மிங்கில் ஏஸ், எனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் ஒரு டாப் ஸ்டூடெண்ட். உண்மையிலுமே டாப் ஸ்டூடெண்ட் நான் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஒரு ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜாங் சியோல் நீ ரொம்பவே தெளிவாக இருக்க, அதனால நீ என்னோட இந்த தீசஸை எழுது, இதனால உனக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அடுத்த இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்றாரு, நீ என்னோட இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அடுத்த இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்றாரு, என்னால இதை நம்பவே முடியல, நீ இந்த ஃபீல்டையே பயங்கரமா மாத்திட்ட. இப்ப ஹீரோ டயர்ல படுத்துக்கிட்டே சொல்றான், நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கான அர்த்தம் நீ தான் நம்பர் 1 ஸ்லேவ், அதாவது அடிமை. இப்ப ஹீரோ டயர்லயே படுத்துக்கிட்டு யோசிக்கிறான், நான் என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே அந்த வேலைக்கான பெருமையை ஃபுல்லா அந்த ப்ரொஃபஸரே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அட அந்த பைத்தியக்காரனுங்க எல்லாரையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அட என் மண்டை சூடாயிட்டுப்பா, மண்டை சூடாய் நான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட இந்த மண்டை சூட்டை தணிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. அதுக்கு நான் கேம் விளையாடணும். இந்த கேம் ரொம்பவே விளையாட கஷ்டமா இருக்கும். யாருமே இதோட லெவலை கிளியர் பண்ணதே இல்லை. அதோட நான் இதை 19 தடவை கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் தூங்காம இதை விளையாட ஆரம்பிச்சேன். அப்படி விளையாண்டு தான் நான் இதில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். தடவை 2 தடவை 3 தடவை அப்படிதான் 19 தடவை நான் இதில் நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம் வேர்ல்ட்லே இப்போ இருக்கிறதுலே நான் தான் ஸ்ட்ராங். 20வது வாட்டி விளையாட போறோம். அப்படி விளையாட போகும்போது எல்லாத்தையுமே கஷ்டமாக்குவோம். அப்பதான் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதோட நம்ம கேரக்டருமே லெவலப் பண்ணுவோம் அப்படின்னு லெவலப் பண்றோம். அப்ப ஹீரோ அதில் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது 9999 தான் மேக்ஸிமம் லெவலவா? இந்த லெவல் ஏத்துறதுக்கு நான் இன்னும் எவ்வளவு வருஷம் விளையாடணும்னு எனக்கு தெரியலையே. சரி, 20வது தடவை நான் இந்த கேமை விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்தின வேகத்துக்கு டிவில இருந்து ஃபிளாஷ் அடிக்குது. அட இங்க என்னப்பா நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போதே பார்த்தா அவன் வாயில இருந்து அந்த அவனோட சோல் வெளியே போயிட்டு இருக்கு. அவனோட அந்த சோல் டக்குன்னு டிவிக்குள்ள போந்து அந்த கேம் வேர்ல்டுக்குள்ள போயிடுது. இப்ப ஏர்ல இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அடச்சா இங்க என்ன நடக்குது? அப்ப டக்குன்னு அவனுக்குள்ளே அவனே பேசிக்கிறான், கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ தான் அதிமேதாவியாச்சே, உன்னால இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் இப்ப ப்ளூ கலர்ல இருக்கேன், அதுக்கு அர்த்தம் இது என்னோட சோல் ஃபார்ம், அதனால நான் கீழே விழுந்தாலும் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும் போதே பார்த்தோம்னா அங்க இருக்க டவரை பார்த்து ஷாக் ஆகுறான். அதுதானே டவர் ஆஃப் ட்ரூத். இதுக்கு அர்த்தம் நான் பலாட்டினா பிளட்டுங்கிற இந்த கேமுக்குள்ள வந்துட்டேன். அட அதுதானே அந்த பலாட்டினா பிளட் டெம்பிள். ஐயோ, என்னோட அந்த கேரக்டரான ஏஜெட் கிமிச்சியோட பாடிக்குள்ள நான் போறேன். அதுவும் அது இருக்கிற அந்த லெவல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
என்னோட இந்த வாழ்க்கையில என் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. இந்த வேர்ல்டுல இருக்கிறதுலே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் கிட்ட போனவன் அவனை பார்த்து சொல்றான், நான் உன்னை பார்த்துட்டேன். உண்மையே சொல்லணும்னா எனக்கு நீயா மாறணுங்கிற எந்த ஆசையுமே கிடையாது. அவன் அப்படி சொன்னோனுமே டக்குன்னு அந்த சோல் யூட்டர்ன் போடுது. அட என்ன நடக்குது இப்ப? என்னோட சோல் எங்க போகுது? என்னது நரகத்துக்கா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த டீமன் கிங்கோட பாடி வேண்டாம் அப்படின்னு ஹீரோ கத்துறான். இப்ப நமக்கு பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோ காட்டுறானுங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் இப்ப நடந்துச்சு. என் தலையே வலிக்குது. அடைச்ச அந்த பைத்தியக்காரத்தனமான யோசனை மட்டும் எனக்கு வரலன்னு சொன்னா என்னால நான் ஏஜிட்டுக்கு மிச்சியா மாறி இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா இருந்திருப்பேன். நான் ஒரு முட்டாள் இல்ல, நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப பார்த்தோம்னா ஹீரோட பட்லர் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. கிரீடாஸ் கண்டிப்பாவே வீக் ஆயிட்டான், அதனாலதான் அவன் பயப்படுறான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் கை கோப்போம். நம்ம கை கோத்து டீமன் கிங்கோட தலையை துண்டா எடுப்போம். அப்படி எடுத்தோம்னு சொன்னா நம்ம அதுக்கப்புறமாட்டி மிச்சம் இருக்கிற இடத்த ரூல் பண்ணிப்போம். எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா என்ன? கிரீடாஸ் எப்படி டீமன் கிங்கா மாறினான்? முன்னாடி இருந்த டீமன் கிங்கோட தலையை துண்டா வெட்டி எடுத்தோன்னா அவன் அடுத்த டீமன் கிங்காவே மாறினான். இப்ப அந்த ஆர்ச்டியூக் சொல்றான், நீ சொல்றது மட்டும் உண்மையாவே இருக்கட்டும். அப்படி மட்டும் அது உண்மை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிற 4 பேர்ல கண்டிப்பா 2 பேராச்சும் செத்து போயிடுவோம். இல்லைன்னா பயங்கரமான வழியை எதிர்ப்பு. ஆசுராட், நீ சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஷீல்டா இருப்பேன்னு சொன்னா நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். அதுக்கு அந்த ஆசுராட் கேக்குறான், உனக்கு என்ன என் கையால சாகணும்னு ஆசையா இருக்கா? இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு ரொம்பவே பசிக்குது. சரி, அந்த டீமன் கிங் வீக் ஆகிட்டாங்கிற எவிடன்ஸை காட்டினா நீங்க என்னன்னு சொல்றீங்க? அப்ப ஒத்துக்கிறீங்களா என்னோட பிளானுக்கு? சரி, நீ சொல்றது மட்டும் உண்மையாவே இருக்கட்டும். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அந்த லுக்கை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அதுல நம்ம ஒரு முன்னாடி சொன்னவன் மட்டும் எனக்கு பசிக்குது அப்படின்னு அதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை அந்த பட்லர் வெளியே நின்று கேட்டுட்டு போயிட்டு டீமன் லார்டுகிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாரல் ஆர்மியா அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதோட பாதி டீமன்ஸ் அவங்களுக்குள்ளே கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாதி டீமன்ஸ் இந்த இடத்த விட்டே போயிட்டாங்க யார்கிட்டையுமே சொல்லாம. அதோட நம்ம 4 ஜெனரலுமே ஃபுல்லா கோவத்துல இருக்காங்க. அதோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டீங்கன்னு. அதனால அவங்க எல்லாரும் என்ன சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னா, உங்க தலையை துண்டா எடுக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், என்னது அந்த 4 பேரும் ஒன்னா வரானுங்களா? அவனுக்கு ஒன்னா வந்தானே நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். அதே நேரத்துல நான் வீக் ஆயிட்டேன்னு தெரிஞ்சாலுமே செத்து போயிடுவேன். என்ன பண்ண போறேன்? இரே அந்த ஏஜ்டிக்கு மிச்சியோட பாடிக்கு என்னாச்சு? நான் அதை பொசஸ் பண்ணலன்னு சொன்னா அது இப்போ பாடி சும்மா தானே இருக்கும். ஏன் நம்ம இப்போ வார ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஒரு மேஜிக்கல் வீடியோ ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுவும் டெம்போவா பாலடின்ல இருந்து அனுப்புனது வேற யாருமே இல்லை, ஓமிமா ஜெனரல் தான் அனுப்பியிருக்கான். என்னன்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு பாக்குறான். பார்த்தா அதுல அவன் வச்சிருந்த அந்த ஏஜ்டிக்கு மிச்சி கேரக்டர் போட்டு ஹீரோ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. என்ன விட்டுரு, தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுரு அப்படின்னு கேட்க போட்டு அது போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு வேத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடடா, இப்ப நான் என்னதான் பண்றது? இப்ப என்னால ஹியூமன்ஸ் மேலேயும் வார எடுக்க முடியாது. அப்படி வார எடுத்தோன்னு சொன்னா அவனை பாக்குற மாதிரியான நிலைமை வரும். எனக்கு கண்டிப்பா அவனை பார்க்க விருப்பமே இல்ல. அதோட நான் இதே இடத்துல இருக்கதான் சேஃப்டி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு போற ஐடியாவே இல்ல. இப்ப ஹீரோ தலையை தொங்க போட்டுட்டு யோசிக்கிறான். இப்ப இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு, நான் வீக் ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட சரண்டர் ஆகுறது. அப்படி சரண்டர் ஆனு சொன்னா அந்த 4 ஜெனரல் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க. 2வது, நான் ஹியூமன் ரைஸ் மேல வார் தொடுக்கிறது. அப்படி வார் தொடுத்தேன்னு சொன்னா ஏஜ்டிக்கு மிச்சி வந்து என்ன கொண்டுடுவான். இப்ப ஹீரோ மனசுக்குள்ளேயே கதறான், ஏன் ஏன் நான் இந்த வேர்ல்டுக்கு வந்தேன்? என்னால இந்த வேர்ல்டுல கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்க முடியல. இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? சாப்பாடு. அந்த சாப்பாடு பிரச்சனை மட்டும் நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த டிமன்ஸ் எல்லாம் அமைதியாயிடுவாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே டக்குன்னு கிளம்புறான். இப்ப அந்த பட்லர் கேக்குறான், லார்ட் கிரீடாஸ் எங்க போறீங்க? தலைவலியா இருக்குடா உன் கூட. நான் போய் சில ஃபார்மிங் லேண்டை பார்க்கலான்னு போறேன். இப்ப அந்த சர்வெண்ட் கேக்குறான், என்னது தலைவலியா? அவன் அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன லார்ட் கிரீடோஸ், உங்களோட அந்த பழக்க வழக்கம், அதோட அந்த சிடுமூஞ்சித்தனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்க இன்னொருத்தரை பார்த்த தலைவலின்னு சொல்ல முடியுமா? இப்ப ஹீரோ அவனை பார்த்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அட இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இவன் என்ன என்னை வச்சு கிண்டல் எதுவும் பண்றான், என்னை வச்சு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செபிரோஸ் ஒரு தடவை தான் வருவான். அதுவும் டீமன் கிங்கோட ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேட்டுக்கு ப்ரொடக்டரா நிற்பான். அவனுக்கு அந்த மாதிரியான ரோல் கொடுத்தாலுமே அது ஒரு ஃபேமஸ் கேரக்டர் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா ஹீரோ அந்த பிளேயரா இருக்கும் போது அவனை கொண்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கான். விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் என்ன நினைச்சாங்கன்னா, அவனுக்கு டீமன் கிங் மேல அதீத விசுவாசம் இருக்கிறதா நினைச்சான். இப்ப அந்த பட்லர் சொல்றான், இந்த மாதிரி தப்பு நீங்க செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அதாவது தன்னோட சொந்த இனமான டீமன்ஸ் மேலேயே டீமன் கிங் அவங்களோட நம்பிக்கையை இழந்து நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ திருப்பி மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவன் ரொம்பவே கடுப்பேத்துறான்ப்பா. நீங்க என்ன இந்த விவசாய இடத்துல டீமன்ஸ் கண்டி விவசாயம் பண்ண போறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா உங்களோட ஞாபக சக்தி அது ஒரு பறவைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நிஜமாவே நீ இப்ப என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் தான்டா டீமன் கிங், கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை குடுறா. இல்ல நான் இதை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் அவன் என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு டீமன் கிங் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதாவது நம்ம ஹீரோ அதாவது முன்னாடி இருந்த டீமன் லார்ட் அதோட நீங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல விவசாயம் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஆனா அதுல ஒரு புல்லு பூண்டு கூட வளரல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே நீங்க திருப்பியும் இதை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நம்மளோட இந்த ஃபார்மிங் லேண்ட் இருக்கிற இதோட சுற்றுச்சூழல் அதிக வெப்பம் இந்த மாதிரியான இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட வளராது. அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஏன் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் இந்த இடத்த எல்லாருமே லேண்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற என்னோட இந்த எபிலிட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா எனக்கு ஃபார்மிங் பண்றதே பிடிக்காது. இருந்தாலும் நான் உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கீழே உட்காந்து மனம் நோண்ட ஆரம்பிக்கிறான். நோண்ட மன டக்குன்னு எடுத்து வாயில போட்டு மென்னுகிட்டு இருக்கான். இப்ப பின்னாடி நிக்கிற பட்லர் எழுதுறான், டீமன் லார்ட் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவர் ஒரு பிச்சைக்கார மாதிரி கீழே கிடக்கிற மண்ணெல்லாம் அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ திரும்பி கேக்குறான், ஆமா என்ன எழுதிக்கிட்டு இருக்க? எழுதுறத நிறுத்து. ஆமா அது என்னது? அட இது என்னோட ஒரு வேலையில ஒண்ணுதான், டிமன் லார்ட் கிரானிக்கல். அந்த புக்கை நான் எழுதியே ஆகணுமா இல்லையா? இருக்கிற எல்லா டிமன் லார்ட பத்தியுமே எழுதியிருக்காங்க. அப்படிதான் வருங்காலத்துல வரக்கூடிய டிமன் லார்டு பழைய டிமன் லார்டு என்ன பண்ணாங்களோ அதுல இருந்து கத்துப்பாங்க. இருந்தாலும் நீங்க பண்றது கொஞ்சம் யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவன் ஒரு சரியான தலைவலி. அதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த லேண்ட்ல ஒரு அளவு கூட நியூட்ரிஷனே இல்ல. இதனால ஒரு புல்லு பூண்டு கூட இந்த லேண்ட்ல வளராது. நைட்ரஜன் சுத்தமாவே இல்ல. நைட்ரஜன் ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு முக்கியமா இருக்கிறதே இந்த எலமெண்ட் தான். நைட்ரஜன் இல்லைன்னு சொன்னா பிளான்ட்ஸால வளரவே முடியாது. ஏன் 78% ஆன நைட்ரஜன் அட்மாஸ்பியர்லயே இருக்கும். ஏன்னா ஆட்டம் கிட்ட ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அதனால கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா ஒரு growth உருவாகும். நம்ம உலகத்துல சயின்டிஸ்ட் பல விதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி தான் நைட்ரஜன் வச்சு ஒரு ஃபார்மிங் பிளான கூட ரெடி பண்ணியிருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் மூலம். ஏன் அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா சாப்பாட்டோட எண்ணிக்கை அதிகமாக்கணுங்கிறதுக்காண்டி தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதை வந்து நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது முடியாத காரியம். ஏன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ இதுக்கு அர்த்தம் நான் ஏதாச்சும் பண்ணி நைட்ரஜனை இந்த லேண்டுக்கு கொண்டு வந்தாகணும். அப்படி கொண்டு வந்தனா தான் இங்கே பிளான்ட் வளரும். அதுக்கு நான் நேச்சர் மெக்கானிசமாக தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் லைட்னிங் யூஸ் ஆகும். நம்ம அதிகம் கரண்ட் கொடுக்கும் போது நைட்ரஜன் ஆக்சைடு வந்து நைட்ரிக்காக நமக்கு கிடைக்கும். அந்த நைட்ரிக் வந்து ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகி இந்த லேண்ட்ல படும்போது அந்த லேண்ட்ல திருப்பி நைட்ரஜன் கிடைக்கும். அதோட இந்த கேம்ல இருக்கிற டீமன் கிங்கோட மெயின் டெக்னிக்கே அது லைட்னிங். ஹீரோ பார்த்தோம்னா டக்குன்னு அவனோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை தூக்கி போட்டு பிளடி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றான். யூ டைடுன்னு ஒரு மெசேஜ் காட்டுது. பார்த்தா இதெல்லாம் கேம் விளாடும்போது நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால அந்த டெக்னிக்கை வச்சு கண்டிப்பா நைட்ரஜனை பூமிக்கு கொண்டு வர முடியும். சரி பின்னாடி போய் நில்லுன்னு அவன்கிட்ட சொல்றான். டக்குனு ஹீரோ அவனோட கையை கிழிச்சு பிளடி அப்படின்னு சொல்றான். சொல்லும் போதே மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அடச்சா இந்த டீமன் கிங் இதை எப்படி பண்றானே தெரியல. எனக்கு ஒரு வாட்டி பண்ணும்போது இந்த வலி வலிக்குது. அப்படி யோசிக்கும் போது டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா அவங்க 4 பேரும் மரத்து பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேருமே யோசிக்கிறாங்க அவர் வீக் ஆயிட்டாரான்னு. அதுல ஒருத்தன் மட்டும் யோசிக்கிறான் அவன் கண்டிப்பா பலகீனமா ஆயிட்டான். ஹீரோ இல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் பட்லர் சொல்றான், நீங்க 100% வீக் ஆயிட்டீங்க. ஹீரோ இப்ப மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவன் உண்மையுமே கொலைக்காரன் தான். இவன் பிளான் பண்ணி என்னை கொல்ல பாக்குறான். சாகிறதுக்கு நான் இந்த அட்டாக் ஆச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு பிளடி ஸ்ட்ரைக்னு அதை பண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கான் பிளட்டை. பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் வழியில கத்துறான், ஐயோ வலிக்குதே. பார்த்தா அந்த 4 ஜென்ரலும் பின்னால இருந்து கூப்பிடுறாங்க, டீமன் லார்ட் உங்களுக்கு பார்த்தா உடம்பு சரியில்லை போல இருக்கே. அடச்சா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். டக்குனு சீனை பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ பயன்படுத்திக்கிட்டு இருந்தா ஏஜ்டி கிமிச்சி கேரக்டர் நின்றுகிட்டு இருக்கு. எனக்கு என்னோட மெமரியில கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. என்னோட வாழ்க்கையை நான் நெருக்கி 10 வாட்டிக்கு மேல வாழ்ந்திருக்கேன். ஒரு வாட்டி நான் வாழும்போது என்ன அது அந்த இடத்துக்கு தான் போக சொல்லும். போய் அந்த டீமன் கிங்கை கொல்ல சொல்லும். ஆனா இந்த வாட்டி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப நான் வாழ்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே அவன் மண்டை மேல காட்டுது என்பிசி ஏஜ்டிக்கு மிச்சி லெவல் 9990. இப்ப அவன் நடந்து போறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.